ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க மண்டை கண்ட மீன் யோசிக்குமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். சில பேர் தூங்கும்போது குண்டக்க மண்டக்க யோசிப்பாங்கல்ல, அதுக்காக என்கிட்ட கேட்டுறாங்க குண்டக்கன்னா என்ன மண்டக்கடா என்னன்னு. அது ஒரு ஃப்ளோல வர்றது. அப்படி யோசிக்கிற ஒரு சில கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த கேள்வியை நான் கேட்டுடுறேன். உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்லி கேள்வி மட்டும்தான் சொல்ல போறேன். அதுல நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. வாங்க, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க போறோம் கமெண்ட் மூலமா. வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மனோஜ்குமார். வெல்கம் டு இடி விழும் உண்மை. ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நிஜத்துல அவரோட வயிறு நிறையுமா? எல்லாரும் நேரத்தை வீணாக்குறோம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம நேரத்தை வீணாக்குறோமா, இல்ல நேரம் நம்மளை வீணாக்குதா? நாக்குக்கு எல்லா சுவையுமே தெரியும். ஆனா நாக்கோட சுவை என்ன? எல்லாரும் மௌனம் பேசுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா மௌனங்கிறதே அமைதியா இருக்கிறது தான். அது இப்படி பேசும். இப்ப நம்ம நினைவுகளை மறந்துட்டோங்கிறத எந்த நினைவுல வச்சிருப்போம்? கடிகாரம் நேரத்தை காட்டுது. அந்த நேரம் தான் கடிகாரத்தையும் காட்டுது. நமக்கு நாமளே பேசுறோம்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நமக்குள்ள இருக்கிறது ஒரு ஆளா இல்ல ரெண்டு பேரா? கடிகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா நேரத்தை பார்க்க மாட்டோம். நேரத்தை பார்க்கறதுக்காக தான் கடிகாரத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். பொதுவா எல்லாரும் எதிர்காலம் வரும், வர்ற எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலம் வருமா, இல்ல நம்ம எதிர்காலத்தை நோக்கி போவோமா? நம்மளோட வாழ்க்கை ஒரு கனவுன்னா அப்ப நம்ம எப்ப முடிச்சுக்குவோம்? பெரியவங்க எல்லாரும் ஜோக் சொன்னா சிரிப்பாங்க. ஆனா அப்ப பிறந்த ஒரு சின்ன குழந்தை எதை நினைச்சு சிரிக்கும்? இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரும் பொதுவா இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா முதல்ல ஒரு மனுஷன் வந்திருப்பாங்கல்ல, அவனுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா? பேரு என்ன வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா மனுஷங்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் டைம் அவங்களுக்கு ஓடுமா? பெரியவங்கலாம் சொல்லுவாங்க என் தலை எழுத்து அப்படிம்பாங்கல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் முன்னக்கூட்டி எழுதப்பட்டிருக்குன்னா அப்புறம் ஏன் நம்ம முடிவெடுக்கிறோம்? நிழலு ஒளியால உருவாகுது. அப்ப இருட்டுக்கு நிழல் இருக்கா? எல்லாரும் எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு உடையிறதுக்கு அதன ஒரு பொருளா? உங்க ஃப்ரெண்டு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 30 நிமிஷம் கழிச்சு வந்தா அது எந்த ஒரு டைம் ஜோன்? பொதுவா எல்லாரும் நேரம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நேரத்துக்கு கால் இருக்கு. நாளை அப்படிங்கிறது இன்னும் வரல. ஏன்னா மறுநாள் ஆயிடுச்சுன்னா அதை நாளைன்னு சொல்ல மாட்டோம், இன்னைக்குன்னு சொல்லுவோம். ஆனா வராத ஒரு நாளைக்காக இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிடுறோமே, ஏன்? எல்லாரும் மனசு சொல்றத கேளுன்னு சொல்லுவாங்கல்ல. மனசு நம்மகிட்ட பேசுமா,
அப்படியே மனசு நம்மகிட்ட பேசுறா இருந்தாலும் உனக்கு மனசு இருக்கா அப்படின்னு தானே கேட்கணும், ஏன் மூளை இருக்கான்னு கேட்கிறாங்க. இப்ப கனவுல மலையில இருந்து கீழே விழுகிற மாதிரி கனவு வருதுன்னா அது கனவு தானே, அது உண்மை கிடையாதுல்ல. ஆனா நம்மளோட இதை எதுக்கு வேகமா துடிக்குது, பயப்படுது? இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கோளாறா உங்க மைண்ட யோசிக்கணும்னா அந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. இப்ப நான் சொன்ன அந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ தினமும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ்குமார். பை பாய்.